Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே பொங்கல் விழாவில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களும் மாணவர்களும் உடல்நிலை பாதிக்கப்பட்டனர். புத்தமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வைக்கப்பட்ட பொங்கலில் பள்ளி விழுந்துள்ளது. இந்த பொங்கலை உட்கொண்டவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டதால் உடனடியாக கயப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து பயணிகள் நிழற்குடை மீது மோதி விபத்திற்குள்ளானது. மதுரைக்கு இயக்கப்படவிருந்த பேருந்து ஸ்டார்ட் ஆகாததால் அங்கிருந்தவர்கள் உதவியுடன் தள்ளி ஸ்டார்ட் செய்ய முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து பயணிகள் நிழற்குடையில் மோதி முகப்பு பகுதி முற்றிலும் சேதமடைந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து அரசு பேருந்துகள் பராமரிக்கப்படாததால் அடிக்கடி பழுதடைந்து விபத்தில் சிக்குவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டியில் விபத்தை ஏற்படுத்திய சிறுவனின் தந்தை பிடிபட்டார். வீரபாண்டி ஜெயலலிதா நகரை சேர்ந்த மூதாட்டி வீராள் சாலையில் நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது ஓட்டுநர் உரிமமில்லாத சிறுவன் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்து மூதாட்டி மீது இடித்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதில் காயமடைந்த மூதாட்டி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விபத்தை ஏற்படுத்திய 17 வயது சிறுவனிடம் வாகனத்தை இயக்க கொடுத்த அவரது தந்தை சிக்கினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 2 அரசு பேருந்துகளுக்கு இடையே சிக்கிய தம்பதி காயத்துடன் உயிர் தப்பினர். பல்லவராயனத்தம் கிராமத்தை சேர்ந்த முருகன் தனது மனைவியுடன் பண்ருட்டி கும்பகோணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது முன்னால் சென்ற அரசு பேருந்தை முந்தியுள்ளார். அப்போது அவர்களுக்கு பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியதில் தம்பதி 2 பேருந்துகளுக்கும் இடையில் சிக்கி படுகாயமடைந்தனர். பொதுமக்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கடும் உறைபனி பொழிவு இருப்பதால் கேரட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மலைத்தோட்ட காய்கறிகள் கருகும் அபாயத்தில் உள்ளது. ஆண்டுதோறும் நவம்பர் இறுதி வாரம் முதல் பிப்ரவரி இறுதி வரையிலோ அல்லது மார்ச் முதல் வாரம் வரையிலோ உறைபனி விழுவது வழக்கமாகும். ஆனால் இந்த ஆண்டு மாத துவக்கத்தில் மழை பொழிந்த நிலையில் பனிக்காலம் துவங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக உதகையில் உறைபனி பொழிவு அதிகரித்துள்ளதால் மலைத்தோட்ட காய்கறிகள் மீது உறைபனி படர்ந்து கருகும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.